மக்களே இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம காலேஜோட ஆப்தல்மாலஜி டிபார்ட்மெண்டோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் தேவசேனாபதி சார் கூட தான் இருக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு ஐஸை பத்தி பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு மேஜர் டவுட்ஸை நம்ம சார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ண போறோம். சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ மேஜரா இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் வீட்லையுமே சின்ன வயசு குழந்தைங்க வந்து நிறைய ஃபோன் அடிக்ஷன் இருக்கு. இப்போ என் தம்பியுமே பார்த்தா நிறைய ஃபோன் யூஸ் பண்றான். நம்ம திட்டி தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ ரொம்ப நிறைய ஃபோன் யூஸ் பண்றதுனால ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் சார், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க சார் நீங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் இப்போ 2-3 செல்ஃபோன் வச்சுக்குவாங்க, எல்லாருமே ஒரு செல்ஃபோன் வச்சிருப்பாங்க. அதனால குழந்தைக்கு வந்து தானாகவே அந்த கை போய் செல்ஃபோன் எடுக்க பழக ஆரம்பிச்சிடுது. ஸோ செல்ஃபோனால கண்ணுக்கு என்ன பாதிப்புன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். கண்ணை வந்து ரொம்ப கிட்ட பார்வையில் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஸோ அந்த பார்வை வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். முதல்லாம் வந்து என்ன பிற்காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெளியே ஓடி விளையாடுவாங்க. ஸோ விளையாடும் போது வந்து நம்ம வந்து தூர பார்வைக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் செல்ஃபோன் பார்க்கும்போது கிட்ட பார்வை தான் பார்க்குறாங்க. அப்போ ரொம்பவுமே கிட்ட பார்வை பார்க்கும்போது அந்த பார்வை நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால ஐபாலும் வந்து ரொம்ப வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து மயோபியா, அதாவது ஷார்ட் சைட்டட்னஸ்க்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால சின்ன குழந்தைங்களுக்கே கண்ணாடி போடுற பார்வை வந்துடும். ஸோ கண்ணாடி போட்டால் அது ஒரு மனக்குறையா அவங்களே எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃபோன் அதிகமாக கொடுக்காதீங்க. தூரத்துல இருந்து ஒரு டிவி பார்க்கலாம், இல்லாட்டி புக்ஸ் படிக்கலாம், அது வேணா பண்ணலாமே தவிர்த்து விளையாட விடுங்க. வெளியே வந்து விளையாட விட்டாதான் வந்து தூர பார்வை நல்லா வரும்.